வணக்கம். ராமச்சந்திரன் பேசுகிறேன். நாம் எல்லாருமே ஸ்ரீராமஜெயம் எழுதுவோம், ராமா எழுதுவோம். அதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீராமஜெயம் எழுதணும். அந்த ஸ்லோகம் என்னங்கிறத இப்போ நான் அந்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறேன். ஸ்ரீராகவம் தசரதா தனஜப்ரமேயம் सीतापतिं रघुकुलां भयरत्नदीपम् आजानुबाहु रघुकुलां भयरत्नदीपम् रामं निशासगर विनाशकरं नमामि वैदेहि सहितं सुरद्रुतमदले हैमे महामण्डपे मध्ये पुष्पगमासने विरासने सुस्थितम् अग्रे वासयति प्रभञ्जनसुते तद्वं मुनिभ्यः भद्रं व्याख्यानन्दं परदापि परिवृतं रामं भजेच्चालम्. மறுபடியும் இன்னொரு தடவை இதே ஸ்லோகத்தை சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நம்ம ஸ்ரீராமஜெயம் ராமா எழுதுறது அதெல்லாம் பண்ணலாம். மறுபடியும் இன்னொரு தடவை. ஸ்ரீராகவம் தசரதா தனஜப்ரமேயம் சீதாபதின் ரகுகுலான் பயரத்னதீபம் ஆஜானுபாகு ரகுகுலான் பயரத்னதீபம் ராமம் நிசாசகர விநாசகரம் நமாமி वैदेहि सहितं सुरद्रुतमदले हैमे महामण्डपे मध्ये पुष्पगमासने मणिमये विरासने सुस्थितम् अग्रे वासयति प्रभञ्जनसुते तद्वं मुनिभ्यः भद्रं व्याख्यानन्दं परदापि परिवृतं रामं भजेच्चालम्. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு நம்ம ராமா ஸ்ரீராமஜெயம்லாம் எழுதலாம். 108 தடவை 1008 தடவை எது வேணாலும் எழுதுங்க. எழுதி முடித்தப்புறம் கடைசியாக முடித்தப்புறம் ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நம்ம எழுதுறதை நிறுத்திக்கலாம். அது இப்போது முடித்தப்புறம் நாம் என்ன ஸ்லோகம் சொல்லணுங்கிறத சொல்கிறேன். ஸ்ரீராமஜெயம் எழுதி முடித்தப்புறம் ஸ்வஸ்தி பிரஜாப்யாம் பரிபாலயந்திரம் ஞாயேன மார்கேன மகிமஹிசா गोब्राह्मणेभ्यश्च शुभमस्तु नित्य लोका समस्ता सुखिनो भवन्तु काले वर्षतु प्रजन्यनु पृथिवी सस्यशालिनी देशोभयं क्षेमरहितो ब्राह्मणो सन्तु निर्भया अपुत्र पुत्रिण सन्तु पुत्रिण सन्त पौत्रिणः. இன்னொரு தடவை சொல்கிறேன். ராமஜெயம் எழுதி முடிச்சப்புறம் சொல்ல வேண்டிய ஸ்லோகம். ஸ்வஸ்தி பிரஜாப்யாம் பரிபாலயந்திரம் ஞாயேன மார்கேன மகிம் மஹீசா கோப்ராஹ்மணேभ्यश्च சுபமஸ்து நித்யா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது பிரஜன்யனு पृथिवी सस्यशालिनी देशोभयं क्षेमरहितो ब्राह्मणो सन्तु निर्भयाः पुत्रा पुत्रिण सन्तु पुत्रिण सन्त पौत्रिणः. நன்றி, வணக்கம்.